அமைச்சர் கண்ணை கட்டிக்கிட்டாரா இல்ல வேற்று கிரகத்துல இருந்தாரா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நடைப்பயணம் எதுக்குன்னு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியலையாமே. சிம்பிளா சொல்ல போனா திமுகவுடைய சோழிய முடிக்கத்தான் அமைச்சரே. நாட்டு நடப்பே தெரியாம இருக்கிறீங்களே. வேற என்ன? காஞ்சிபுரத்துல உங்க திமுக ஊப்பிகள்கிட்ட கேட்டு பாருங்களேன். 2 நாள் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல பாமக தலைவருடைய நடைபயணம். அதுக்கே அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கதறினாரே. கேட்டு பாருங்க, சொல்லுவார். பாமக காரங்க கண்ணுல பயத்தை காட்டிட்டாங்க அமைச்சர்னு சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் நாட்டு நடப்பு எப்படி தெரியும்? மக்களை சந்திச்சாதானே. அதுதான் திமுக அமைச்சர்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நீங்க எல்லாம் அப்படியே முடிசூடிக்கிட்டு என்னமோ மேலிருந்து கீழே இருக்க மக்களை ஆட்சி செய்யற மாதிரியான மனப்பாங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? தருமபுரியில அரசு விழாவுல அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் சில பேச்சுகளை பேசியிருக்கார். அரசு விழா, அரசு பணத்துல மேல போட்டு பேசுறீங்க. அரசனுடைய நலத்திட்டங்களை எதையாவது சொல்லணும். செஞ்சிருந்தா சொல்லலாம், செய்யாத சொல்ல முடியாது. சரி, வேற எதையாவது பேசலாம். அதை விட்டுட்டு பாமகவையே புடிச்சு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா தருமபுரியில திமுக அழிஞ்சிடுச்சு இல்லையா? அந்த கவலைத்தான் உங்களுக்கு. கொஞ்சம் வருங்க, கடலூர்லயும் பாமகவுடைய நடைபயணம் வரும். அந்த நடைபயணத்திற்கு பின்பாக நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம். தேர்தலை போட்டியிடலாமா, இல்ல இளைஞர்களுக்கு வழி விடுறன்னு ஜகா வாங்கலாமான்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய எழுச்சி ஒண்ணு உருவாகிட்டு இருக்கு. அந்த அச்சம் தான் இவர்களுக்கெல்லாம். அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசுறாரு, பாமக எது செஞ்சாலும் எங்களாலதான் சொல்லிக்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க உங்களால சொல்லிக்கிறதுக்கு? நீங்க சொல்லிக்கிங்க. என்எல்சியில விவசாயிகள் நிலத்தை பறிப்பதற்கு நாங்க தான் காரணமா இருந்தோம். பெருமையா போய் சொல்லுங்களேன். அந்த நிலத்தை பறி கொடுத்த விவசாயிகள்ட்டலாம். வன்னிய இடஒதுக்கீட்டை கொடுக்காம நாங்க தான் பழி வாங்கிட்டு இருக்கிறோம். பெருமையா போய் சொல்லுங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் வன்னியர்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்காம இருக்கிறதுக்கும் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கும் திமுக தான் காரணம் தெரியுமான்னு இருமா போற போய் சொல்லுங்க. முடியுமா சொல்லுங்க. தோல் வேளாண்மை துறை அமைச்சர் அவருடைய ஊருக்கு பக்கத்தால போது, ஆத்து வெள்ள மாதிரி போகுது. இன்னும் கடமடைக்கு தண்ணி வந்து சேரல. தண்ணி வீணா போகுது, காவேரி தண்ணி. இதுக்கு தடுப்படை கட்டணும்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராடினாங்க. நாங்க தடுப்படை கட்டலையா? பாத்தியா தண்ணி வீணா போகுது பாரு, கொள்ளிடத்தை போய் பாரு, தண்ணி வீணா போகுது பாரு. இதெல்லாம் எங்க திமுக சாதனை? போய் சொல்லுங்க. எதையாவது சொல்ல முடியுமா? சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இவங்களுக்கு என்ன சொல்லு, நீங்க நிழல் பட்ஜெட் தான் போட்டீங்க, நாங்க நிஜ பட்ஜெட்டே போட்டிருக்கிறோம். முட்டா பசங்கள் மக்கள்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் ஆட்சியில் இருக்கிறவங்க நிஜ பட்ஜெட் போட முடியும். நாங்களும் அது போட முடியும். இது கூட தெரியாமலே அமைச்சர் இருக்கீங்க. சரி, அந்த நிஜ பட்ஜெட் எப்படி போட்டீங்க? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க. 2021 திமுக ஆட்சி வந்துச்சா? 67 இருந்து ஆட்சியில இருக்கீங்களே. ஏன் 67 போடுறது, 71 போடுறது, 89 போடுறது, 96 போடுறது, 2006 போடுறது? இப்பெல்லாம் உங்கள்கிட்ட இப்ப ஏன் போடுறீங்க? ஏன்னா பாமக கொடுத்த அழுத்தம் வருஷம் நிழல் பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினால்தான் நீங்க இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியுது. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துல. மறந்துடலாமா அமைச்சரே? மறக்கலாமா அமைச்சரே? அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு தெரியுமா? அவரும் சொல்றாரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவரும் சொல்லிக்கிறார், நானும் தான் போராடினான். போராடி இருந்தால் மகிழ்ச்சி, நன்றி. நாங்கெல்லாம் போராடணும். டாக்டர் ஐயா அவர்களை கூப்பிட்டு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் கருணாநிதி. இன்னுமா இதை ஓட்டிட்டு இருக்கிறீங்க? இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, வன்னியர்கள் கொடுத்தீங்களா? ஐயா இசையரார் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அப்பாவியே சேர்த்தீங்க. 21 உசுரை பயன்படுத்தி எம்பிசின்னு ஒரு கோட்டாவை உருவாக்கி 108 ஷாரி அணைச்சிங்க. அது வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு இல்ல, இசையரார் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க திட்டப்பட்டு வன்னியர்களால் வழியானாங்க. இல்லைன்னா சொச்சபட்சமா இருக்கிற ஒரு 10,000 20,000 பேர் இருக்கிறவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்குமா? 20% இடஒதுக்கீடு கிடைக்குமா? என்ன அமைச்சரே, சந்தடி சாக்கல சத்திரியர்களை ஏமாத்துறீங்களே, சத்திரியர்களை ஏமாத்துறாங்களே. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தனாக, இந்த இனத்தின் ஒரு அங்கத்தினராக சொல்றீங்களா, நாங்க இடஒதுக்கீடு போராட்டத்தினால பங்கு போறேன், அந்த இன உணர்வோடு இருந்திருந்தா மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட, ஏங்க எதுக்குங்க இடஒதுக்கீடு கொடுத்தா போதுங்க, உட்காந்துகிட்ட படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாங்க திமுக சொல்ல வேண்டியது தானே? பல 100 கோடி செலவு பண்ணாலும் சரி, 10,000 கோடி செலவு பண்ணாலும் சரி, இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்க முடியாது, பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நினைப்பு உங்களுக்குள்ளார இருக்கு. அது நடக்காது.
வர்ற தேர்தல நிச்சயமாக நடக்காது. அப்புறம் நீங்க பேச பேச அந்தாண்ட ஒரு பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் சிரிக்கிறார். சிரிக்கட்டும், மீண்டும் மக்களை சந்திப்பார், மக்களை வந்து சந்திக்க கூடும். அப்போ மக்கள் அவர்களுக்கு சொல்லுவாங்க, ஒரே மேடையில நீங்க எங்களை நக்கல் பண்ண, அவர் சிரிக்க, அடே உங்களுக்கு ஒரே கூத்தா இருந்திருக்கும்ல, ஜாலியா இருக்கும். அந்தாண்ட 200 ரூபாய் வாங்கிட்டு முன்னாடி கை தட்டுற கூட்டத்துக்கெல்லாம் ஒரே கூத்தா இருந்திருக்கும். எங்களுக்கு காலம் வரும், இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, எங்களுக்கு அப்புறமேட்டுக்கு கை கட்டி தட்டி சிரிக்கிற அளவுக்கு காலம் வரும், காலம் மாறும். இது எல்லாத்தையும் நாங்க ஆவணப்படுத்தி வைப்போம். தேர்தல் வர்றப்ப ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா புத்தி கட்ட படையாச்சுங்களா, பாத்தீங்களா அன்னைக்கு கை கட்டி சிரிச்சாங்களே, உங்களை வச்சுதான் சிரிச்சாங்கன்னு. நீங்க பேசின அத்தனை பேச்சுகளும் ஆவணப்படுத்தப்படுது. தேர்தல் நேரத்துல கருக்குன்னு ஒண்ணு இறக்குவோம். நீங்க சித்திரைகளுக்கு சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி இறக்கும்.